வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா விசாக நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை யாருன்னு பாத்தீங்கன்னு சொன்னோம் குரு. இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா காலட்டு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் மற்றும் 3ஆம் பாதம், இந்த 3 பாதமே துலா ராசியில இருக்கும். 4ஆம் பாதம் மட்டும் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா விருச்சிக ராசியில இருக்கும். அதாவது கால் மட்டும் விருச்சிக ராசியிலிருந்து தொடை, வயிறு, கழுத்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா துலா ராசியிலிருந்து இருக்கும். இன்னொன்னு, இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா 2 ராசியில் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சுக்கிரனுடைய ராசி, இன்னொன்னு செவ்வாயினுடைய ராசி. அதாவது சுக்கிரன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா குருவுக்கு பகை, செவ்வாய் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா குருவுக்கு நட்பு. அப்போ பகை ராசியில பாத்தீங்கன்னு சொன்னோம்னா 3 பாதம்னு, நட்பு ராசியில 1 பாதம்னு இந்த விசாக நட்சத்திரம் இருக்கும். பொதுவா இந்த விசாக நட்சத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா கீழ்நோக்கு நாள். கீழ்நோக்கு நாள் அப்படின்னு சொன்னோம்னா அவங்ககிட்ட இருந்து எந்த விஷயத்தையுமே நீங்க வாங்க முடியாது. மனசு விட்டு பேச மாட்டாங்க. மனசுக்குள்ள பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நிறைய ஆசைகளை வச்சிருப்பாங்க. ஆனா அதை வெளிப்படுத்த முடியாது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, குரு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஞானகாரகன், சுக்கிரன் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சந்தோஷங்கள் எல்லாமே அனுபவிக்கிறதுக்கு உண்டான காரகன். அப்போ இந்த ஞானகாரகன் குரு பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சுக்கிரனுடைய வீட்டுல இருக்கிறதுனால அவர்னால முழுமையான ஞானத்தையும் அடைய முடியாது, முழுமையான கவர்ச்சி, ஏழோக கவர்ச்சிகளையும் சந்தோஷங்களையும் கேளிக்கைகளையும் அனுபவிக்க முடியாது. 2ஆம் கட்ட தன்மையிலேயே இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா காலட்டு நட்சத்திரமா இருக்கிறதுனால மனசுல நினைக்கிறது எல்லாத்தையுமே அவங்களால செயல்படுத்த முடியாது. ஏன்னா இது பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ஒரு முழுமையான நட்சத்திரம் கிடையாது. அப்போ இந்த விசாக நட்சத்திரத்துக்கு இயற்கையாகவே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மனசுல எண்ணங்களை, ஆசைகளை நிறைய வச்சிருப்பாங்க. அதை பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அவங்களால செயல்படுத்த முடியாது. அதை பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த குரு தடுப்பார். இந்த குரு அப்படிங்கிற ஞானகாரக, அறிவுக்குண்டான காரக அப்படின்னு இருக்கிறதுனால எந்த ஒரு செயலை செஞ்சாலும் சரி, அந்த விசாக நட்சத்திரத்துல இருக்கிறவங்க எந்த செயலை செஞ்சாலுமே அதை முழுமையா அவங்களால அனுபவிக்க முடியாது. அதே மாதிரி ஒரு சில சமயத்துல நல்லா கவர்ச்சியா, சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஒரு சில சமயத்துல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஞானம், அதாவது ஒரு தத்துவ ஞானி மாதிரி பேசுறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. இது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா இந்த விசாக நட்சத்திரம் 2 ராசியில இருக்கிறது தான் காரணம். இந்த 3 பாதம் பாத்தீங்கன்னு சொன்னா சரராசியில் இருக்குங்க. அப்போ பொதுவா விசாக நட்சத்திரம் சரராசியில, அதாவது சுக்கிரனுடைய ராசியில் இருக்கிறவங்களுக்கு உண்டான குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எதையுமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அனுபவிக்கணும். எண்ணங்கள் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அதிகமாக இருக்கும். கோபங்கள் அதிகமாக வெளிப்படும். அதையுமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா எந்த விஷயத்தையுமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு அவங்களால முடியாது. ஏதோ அனுபவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வச்சு அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னாங்க சுக்கிரனுடைய வீட்டுல இருக்கு. அப்போ இந்த விசாக நட்சத்திரக்காரர் எப்பவுமே தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் அதிகமாக நாட்டம் இருக்கும். அதே மாதிரி இந்த விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உண்டான குணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆசைகள் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அதிகமா வச்சிருப்பாங்க. அதாவது நகைகள் மேல, ஆடம்பர பொருட்கள் மேல, தன்னை அலங்கரிச்சுக்கிறதுல, இதுல எல்லாத்துலயுமே ஆசைகள் அதிகமாக இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அதை முழுமையான சந்தோஷத்தோட அவங்க அனுபவிக்க முடியாது. ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா மற்ற பாலினத்தவர்களை வசீகரிக்கக்கூடிய தன்மை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்களுக்கு கோபம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ரொம்ப அதிகமா வரும். அதை அவங்களால வெளிப்படுத்த முடியாது அல்லது வெளிப்படுத்த தெரியாது. எப்படி தெரியும் கேட்டீங்கன்னா இவங்க அன்பால வெளிப்படுத்துவாங்க. இல்லைன்னு சொல்லிச்சுன்னா அடுத்தவங்க மனசு புண்படுற மாதிரி எடுத்தெறிஞ்சு பேசிடுவாங்க. அப்போ இந்த குணம் எதனால வருதுன்னு கேட்டீங்கன்னா காலபுருஷனுக்கு 7வது வீடு. 7வது வீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அடுத்தவங்களை சார்ந்து இயங்குறது இருக்கிறது. அப்போ இந்த விசாக நட்சத்திரம் என்னைக்குமே பாத்தீங்கன்னு சொன்னோம்னா சுய தன்மையில அவங்களால இயங்க முடியாது. அடுத்தவங்களுடைய சப்போர்ட் அவங்களுக்கு என்னைக்குமே
வேணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இவங்க அடுத்தவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நல்ல நட்பா பழகுவாங்க. மற்றவங்க இவங்களை வந்து ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவாங்க. இவங்களுடைய வாழ்க்கை துணையை பத்தி எதிர்பார்ப்பு இவங்களுக்கு ரொம்பவே அதிகமா இருக்குங்க. நம்மளுடைய கணவன் அப்படி இருக்கணும், அல்லது நம்மளுடைய மனைவி அப்படி இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஆனா இவங்களுக்கு கிடைக்கிறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா அது நேர் ஆப்போசிட்டாவே கிடைக்குங்க. அவங்க மனசுல நினைக்கிற மாதிரி திருமண வாழ்க்கை அமையாது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ஜாதகத்துல வந்து குரு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா காலபுருஷனுக்கு 9வது வீட்டுக்கும் 12வது வீட்டுக்கும் அதிபதி. இந்த துளாராசி வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா காலபுருஷனுக்கு வந்து 7வது வீட்டுக்கு உண்டான அதிபதி. அப்போ இந்த குரு வந்து இந்த 7வது வீட்டுக்கும் 3க்கும் மற்றும் 6வது வீட்டுக்கும் தொடர்பில் வர்றதுனால இவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்களோ அதுக்கு நேர் ஆப்போசிட்ல திருமண வாழ்க்கை அமையும். திருமண வாழ்க்கை துணை அமையும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. திருமண வாழ்க்கை பொதுவாக இவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்காது. மனசு ஒண்ணு இருக்கும், இவங்களுக்கு அமைகிறது வந்து நேர் எதிராக அமையும். வரக்கூடிய கணவனும் அப்படித்தான். இவங்களுக்கு வந்து அன்பா இருப்பாங்க எதிர்பார்க்க முடியாது. ஒரு சில சமயத்துல அன்பா இருப்பாங்க, ஒரு சில சமயத்துல அன்பு இல்லாத மாதிரி தெரியும். அவங்க மனசை வந்து நீங்க புரிஞ்சுக்கவே முடியாது. இப்போ விசாக நட்சத்திரம் 1ஆம் பாவத்துல பிறந்தவங்களுக்கு உண்டான குணங்களை பார்க்கலாம். இந்த விசாக நட்சத்திரம் 1ஆம் பாவம் அப்படிங்கிறது மேச நவாம்சத்துல விழுகுங்க. அதே மாதிரி வந்து இந்த ராசியில வந்து பாத்தீங்கன்னா 7வது பாவமா வரும். அப்போ இந்த 1ஆம் பாவத்துல பிறந்தவங்க இயற்கையாவே பழைய எண்ணங்களையும் பழைய நினைவுகளையும் ஆராய்ச்சி பண்ணி அதுலயே மூழ்கிட்டே இருப்பாங்க. யாருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளேயும் இருக்க இவங்க விரும்ப மாட்டாங்க. கோபம் ரொம்ப அதிகமாக வரும். டக்கு டக்குன்னு வார்த்தைய விட்டுருவாங்க. முன்கோபம் அதிகமா இருக்கும். என்ன எப்ப எப்படி பேசணும்னு தெரியாம இந்த விசாக நட்சத்திரம் 1ஆம் பாதம் பேசிடும். அதே மாதிரி அடுத்தவங்களுடைய சப்போர்ட் துணைகள் இல்லாம இவங்கனால இயங்க முடியாது. அதே மாதிரி வந்து அடுத்தவங்களை வந்து முழுசா நம்ப கூடாது. திருமண வாழ்க்கை இவங்களுக்கு ஏமாற்றமாக இருக்கும். விசாகம் 2ஆம் பாதத்துக்கு உண்டான பலன். இந்த விசாகம் 2ஆம் பாதம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னோம்னா ரிஷப நவாம்சத்துல விலகுங்க. அப்போ இந்த விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதம் குடும்பத்து மேல அளவுக்கு அதிகமான பாசம் உள்ளதாக இருக்கும். பொருளாதாரத்தின் மேல ரொம்ப பற்று உள்ளதாக இருக்கும். எப்பவுமே இவங்களால பேசாம இருக்க முடியாது. தனம் சம்பாதிக்கணும், பணத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும். குடும்பத்து மேல அபரிதமான பற்று இருக்குங்க. சின்ன பற்றெல்லாம் கிடையாது, அபரிதமான பற்றா இருக்குங்க. எந்த சூழ்நிலையிலையும் தன்னை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதாவது தன்னுடைய குடும்பத்தை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களை நம்பினாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுக்கு அவமானமும் பிரச்சனைகளும் வரும். எப்பவுமே வரவு செலவு அடுத்தவங்கிட்ட வந்து வச்சுட்டாங்கன்னா அதனால இவங்களுக்கு நஷ்டமே ஆகும். கூட்டுத்தொழில் ஆகாது. பணம் அடுத்தவங்களுக்கு கைமாத்தாவோ அல்லது கடனா கொடுத்து அந்த பணம் வந்து இவங்க திரும்பி வாங்க முடியாது. அப்போ பணம் கொடுக்கல் வாங்கல கவனமா இருந்துக்குங்க. அடுத்தது விசாகம் 3ஆம் பாதம். இந்த விசாகம் 3ஆம் பாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மிதுன நவாம்சத்தில் இருக்குங்க. இந்த மிதுன நவாம்சம் அப்படிங்கிறது வந்து காலபுருஷனுக்கு 3வது வீடு. அப்போ பொதுவாகவே குருவனுடைய நட்சத்திரம் வந்து புதனுடைய நவாம்சத்தில் இருக்கிறதுனால இந்த விசாக நட்சத்திரம் 3ஆம் பாதம் வந்து ரொம்பவே புத்தி கூர்மை அதிகமாக இருக்கும், ஞானம் அதிகமாக இருக்கும், செருக்கு அதிகமாக இருக்கும், சமயோஜிதமான புத்தி அதிகமாக இருக்கும், அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடிய புத்தி அதிகமாக இருக்கும். யாரையும் எளிதில் தன்மையப்படுத்தி விடுவார்கள். எப்பவுமே இவங்களுக்கு அட்வைஸ் பண்ணித்தான் பழகும், அட்வைஸ கேட்க மாட்டாங்க. இவங்க மிகச்சிறந்த அறிவாளிகளாக இருப்பாங்க. அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க. எப்பவுமே இவங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனைய ஈஸியா சால்வ் பண்ணக்கூடிய தன்மையில இருப்பாங்க. இது வந்துங்க குரு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அறிவுக்கு, அதாவது வந்து மூளைக்கு அதிபதிங்க. இந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா புத்திக்கு அதிபதி. இந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா குருவனுடைய வளர்ப்பு மகன். அதாவது வந்து குரு வந்து புதனுடைய அறிவாற்றலால் கவர்ந்தெழுக்கப்பட்டு அவரை வந்து
தத்து குழந்தையை எடுத்து வளர்த்துவாரு. அப்போ இந்த புதனுக்கு உண்டான வீட்டுல குருவனுடைய அம்சம் இருக்கிறதுனால இந்த மூணாம் பாவத்து விசாகம் மூணாம் பாவத்துக்கு உண்டான நபர்கள் குரு இல்லாமலேயே கத்துக்குவாங்க. யாரையுமே எதுவுமே இவங்களுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இருக்காது. எல்லாமே சுய அறிவா இருக்கும், சுய அனுபவமாக இருக்கும். அப்போ இவங்களுக்கு இயற்கையாவே அடுத்தவங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய தன்மை அதிகமாக இருக்கும். அடுத்தது விசாகம் 4ஆம் பாதம். இந்த விசாகம் 4ஆம் பாதம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா விருச்சிக ராசியில இருக்குங்க. இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது ஒரு நீர் ராசி. அதே மாதிரி இது செவ்வாயினுடைய ஆதிக்கத்துல வருங்க. இயற்கையாவே விருச்சிக ராசி கிணத்து குறிக்கக்கூடிய ராசி. அப்போ இயற்கையாவே விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் மன உணர்ச்சி அதிகமாக வெளிப்படக்கூடிய தன்மையில இருப்பாங்க. அதாவது எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையில இருப்பாங்க. எந்த விஷயத்தை சொன்னாலும் உணர்ச்சி வசப்படுவாங்க. அதே மாதிரி இந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் அந்த ராசியில 1ஆம் பாதம், அதாவது விருச்சிக ராசியில 1ஆம் பாதம். அப்போ இயற்கையாவே இந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு முன்கோபம் அதிகமாக இருக்கும். அடுத்தவங்களுடைய ஆலோசனை என்னைக்குமே விருப்பப்பட மாட்டாங்க. அதே மாதிரி பெரியவங்க அட்வைஸ் பண்ண சுத்தமா இவங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பெக்ட் இது எல்லாமே இவங்க கொடுக்க மாட்டாங்க. பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. இடத்துக்கும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இவங்களால மாற முடியாது, மாற தெரியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா செவ்வாயினுடைய வீட்டுல அந்த நட்சத்திரம் 4ஆம் பாதம் இருக்கிறதுனால செவ்வாயினுடைய தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா பட்டு தன்னை வெளிப்படுத்துறது. அப்போ இந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் பாத்தீங்கன்னா தன்னைய பட்டுன்னு வெளிப்படுத்திடுவாங்க. எந்த சூழ்நிலையில எப்படி பேசணும் அப்படிங்கிற அந்த இது அந்த சமயோசித புத்தி அவங்களுக்கு வேலை செய்யாது. செவ்வாய்நிலை வீட்டுல இருக்கிறதுனால சமயோசித புத்தி வேலை செய்யாது. எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். என்ன கேட்டீங்கன்னா விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடக நவாட்சத்துல விழுகுங்க. கடகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சந்திரனுடைய வீடு. அது பாத்தீங்கன்னா ஒரு நீர் ராசி. இந்த விருச்சிகம் அப்படிங்கிறது நீர் ராசி. இது பாத்தீங்கன்னா கிணறுங்க. கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணி பாத்தீங்கன்னா விருச்சிகம், சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி பாத்தீங்கன்னா கடகம். அப்போ இயற்கையாவே இந்த விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையில இருப்பாங்க. எந்த விஷயத்தையுமே பொறுமையா உட்கார்ந்து கேட்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்காது. எதையுமே பட்டுன்னு வேலை செய்வாங்க. எதையுமே ஆராய்ச்சி வரக்கூடிய தன்மை குறைவாக இருக்கும். இதுதான் விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான பலன்கள். நன்றி, வணக்கம்.